ஆண்டவா, தினம் காலம்பரை எழுந்ததும் உன் முன்னாடி வந்து மனமுருக பிரார்த்தனை பண்றேன். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? என் கண்ணுல வெங்கட்டுவை காட்ட மாட்டேங்கிற. ஆச்சு, கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள 2 வருஷம் ஓடிடுத்து. அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம வெங்கட்டுவை பார்த்துட்டேன்டா. திருவண்ணாமலையில மௌனசாமியாரா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை எல்லாரும் பிராமணசாமின்னு கூப்பிட்டு இருக்கா. இவன் ஏன் புள்ளதான், இவன் ஏன் புள்ளதான். வெங்கட்ராமா, வெங்கட்டு, என்னடா கோலம் இது? ஒன்னும் பார்க்காம இந்த 2 வருஷமா தவியா தவிச்சுட்டு இருக்கேன்டா. ஒரு பாறை மேல உட்கார்ந்துண்டு இப்படி சடையாண்டியா இருக்கியே. வெங்கட்ராமா, தொண்டை தண்ணி வத்த இத்தனை நேரம் அம்மா கதறின்னு இருக்கா. நீ வாயே திறக்காம இருந்தா என்னடா அர்த்தம்? என்ன மௌனசாமி ஆயிட்டியா? இப்படி எல்லாம் சொன்னா அவர் மசிய மாட்டார். ஏன்னா நாள் கணக்கா அவர் எதுவுமே சாப்பிடாமனா இருந்திருக்காரு. ஆனா என்ன, நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ அதை தெரிஞ்சுட்டுருவர். அவர் பார்வையிலேயே அதுக்கான பதிலும் கிடைச்சிடும். அவர் ஒரு ஞானி.